வெல்கம் டு லைஃப் டைம் அவார்ட்ஸ். இந்த அவார்ட் ஷோவில் நம்ம மொத்தம் 5 அவார்டுகள் கொடுக்க போகிறோம். இந்த அவார்ட் ஷோவில் விருதுகளை வழங்குவதற்காக நம்முடைய அழைப்பை ஏற்று வருகை தந்திருக்கும் தலைவர் லூசிஃபர் அவர்களை வருக வருக என வரவேற்றுக் கொள்கிறேன். நமது தலைவரை பற்றி கொஞ்சம் சொல்லணும்னா, அவர் வயதில் முதிர்ந்தவர், ஆனால் இளமை மங்காதவர். பாவத்தில் அவர் பண்டிட், சாபத்திலோ சிகரம், வஞ்சனையில் வித்வான், சுயத்தின் சூப்பர் ஸ்டார், மாய்மாலத்தில் மார்னிங் ஸ்டார். இப்படி அவரை பற்றி சொல்லிகிட்டே போகலாம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் சார். 24 மணி நேரமும் நீங்கள் உலகத்தையே சுற்றிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு எங்களுக்கு தெரியும். இப்படிப்பட்ட பிஸி ஸ்கெடியூல்லையும் இங்கே வந்து இந்த விழாவை சிறப்பிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி. நம்ம இப்போ அவார்ட் ஷோக்குள்ளாக போகலாம். முதலாவது அவார்ட், த பெஸ்ட் ஆக்டருக்கான அவார்ட். த பெஸ்ட் ஆக்டர் அவார்ட் கோஸ் டு மிஸ்டர் சாமுவேல் உத்தமபுத்திரன். இந்த விருதை வழங்குவதற்காக நமது தலைவர் லூசிஃபர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறேன். என்ன சார், இந்த அவார்டை வாங்குறதுல எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிறதுனே தெரியல. இந்த அவார்டு ஒரு நாள் கிடைக்கும்னு நான் நினச்சிருக்கிறேன். ஆனால் இந்த வருஷமே கிடைக்கும்னு நினைக்கல. ஏன்னா சர்ச்சில் உள்ள இன்னொரு அண்ணனுக்கு தான் கிடைக்கும்னு நான் நினச்சேன். எப்படி அது எல்லாருக்கிட்டையும் நடிக்கிறது அப்படிங்கிறது, அது எப்படி சாத்தியமாகும்? நடிக்கிறதுங்கிறது வீட்டிலேருந்து தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தேன். எங்கள் அம்மா அப்பாவால் நான் நடிக்கிறத கண்டுபிடிக்க முடியலை. அப்போ தான் எனக்குள்ளே இப்படி ஒரு திறமை இருக்கிறது நானே கண்டுபிடிச்சேன். இன்னும் சொல்ல போனேன்னா, என்னுடைய வளர்ச்சியில் சர்ச்சுக்கும் பெரிய பங்கு உண்டு. அதை என்னால் மறக்கவும் முடியாது, மறுக்கவும் முடியாது. உங்களுடைய இந்த நடிப்பு வாழ்க்கையில் இன்ஸ்பிரேஷன் இல்லைனா ஒரு முன்மாதிரி அப்படின்னு சொல்கிறது மாதிரி யாராவது இருக்காங்க? ஆமாம், கண்டிப்பாக. சர்ச்சில் ஒரு அண்ணன் உண்டு. அவங்கக்கிட்ட இருந்து தான் நான் நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். அவங்களோட சேர்ந்து குடிப்பேன், அவங்களோட சேர்ந்து சுற்றுவேன். நாங்கள்லாம் பைசா கூட அடிச்சிருக்கோம் சேர்ந்து. ஆனால் ஆராதனை வந்துச்சுன்னா அபிஷேகத்தில் அப்படி அந்த அண்ணன் லீட் பண்ணுவாங்க. பலமுறை அவங்கக்கிட்டே நான் ஒரு கேள்வி கேட்டிருக்கிறேன். இது தப்பு இல்லையா? பைபிள் இதெல்லாம் தப்புன்னுலாம் சொல்லுது, பாஸ்டரும் வாரம் இதை தப்புன்னு சொல்கிறாரே அப்படின்னு அடிக்கடி இந்த கேள்வியை நான் கேட்பேன். அதுக்கு அந்த அண்ணன் கொடுத்த பதில் தான் எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு புரட்சியை ஏற்படுத்திச்சு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, பல வருஷமாக நான் இதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சர்ச்சில் உள்ள சில ஆள்களையும் சுட்டி காண்பிச்சாங்க. பத்ரோஸை பாரு, நம்ம சர்ச்சில் 13 வருஷமாக கீபோர்டு போட்டுட்டு இருந்தான். ஒரு லவ் லெட்டர் விஷயத்தில் பாஸ்டர்கிட்ட மாட்டிட்டு இப்போ பாரு, அந்த பாஸ்டர் அவனை கீபோர்டு பக்கத்துலேயே போக விட மாட்டேங்கிறார். நம்ம ஜேம்ஸு, அதுவும் சர்ச்சில் உள்ள ஒரு பையன்தான், மெசேஜெல்லாம் கொடுப்பான். அவன் ஒரு நாள் தம் அடிச்சிட்டு இருந்ததை பார்த்து நம்ம டேவிட்டு, அதுவும் எங்கள் சர்ச்சில் உள்ள ஒரு பையன்தான், பாஸ்டர்கிட்ட போட்டு கொடுத்துட்டான். அதோடி ஜேம்ஸோடைய கதை க்ளோஸ். இப்படி நிறைய உதாரணங்களை சொல்லிக்கிட்டே போகலாம். ஆனால் நம்மளை பாரு, யாராவது கண்டுபிடிக்க முடியுமா? அங்கே நிற்கிறோம் அப்படின்னு அந்த அண்ணன் அன்னைக்கு சொன்னாங்க. அன்னைக்கு நான் சிந்தித்தேன், நடித்தா இந்த அண்ணனை மாதிரியே நம்ம நடிக்கணும். அப்படி ஒரு பிசுறு தட்டாத நடிப்பு. ஆனால் எப்படி இருந்தாலும் இன்னைக்கு இந்த அவார்டை இந்த இடத்துல வாங்குறேன்னா அதுக்கு பெரிய காரணம் நம்ம லூசி அண்ணன் தான். சார், நான் இப்போ பார்க்குறது உங்களோட ஒரிஜினல் முகமா இல்லைனா கையில் வேறு 2 முகங்கள் வச்சுருக்கீங்க? நிறைய முகங்கள், எப்படி இதை மேனேஜ் பண்ணுறீங்க? இப்போ நீங்கள் பார்க்குறது என்னுடைய முகம் கிடையாது. என்னுடைய ஒரிஜினல் முகம் எப்படி இருக்குன்னு எனக்கே மறந்து போச்சு. நான் இப்போ போட்டிருக்கிறது இந்த மாதிரிப்பட்ட ஃபங்க்ஷன்ஸுக்கு பொதுவாக போடக்கூடியது. கையில் இருக்கிறத பார்த்திங்கன்னா, இது சர்ச்சுக்கு பொதுவாக யூஸ் பண்ணுறது, இது வேலை பார்க்கக்கூடிய இடத்துல யூஸ் பண்ணுறதுக்கு. இது போக இன்னும் காரில், நம்ம வீட்டில், என் வீட்டில் ஒரு பெரிய ஒரு கேலரியே இருக்குன்னா பார்த்துக்கோங்களேன். இடத்துக்கு தகுந்தால எந்த மாஸ்க்கை போடணுங்கிற காரியம் எனக்கு அப்படி பழகிட்டு. அதனால் இதை மேனேஜ் பண்ணுறது என்னை பொறுத்த அளவில் பெரிய கஷ்டமான ஒரு விஷயம் இல்லை. எப்போவுமே நான் மாஸ்க் வச்சுருப்பேன். தேங்க்யூ சார். உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே இருக்கக்கூடிய நிறைய இளம் நடிகர்களுக்கு ஒரு ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொடுக்குன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங். We have Mr. Samuel Uttamaputran, the best actor of today's Lifetime Awards. The next award என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதோட பேரு ஃபுட் மான்ஸ்டர் அவார்ட். ஒருவேளை நீங்கள் நினைக்கலாம், சாப்பாடுக்கெல்லாம் ஒரு அவார்டா? உங்களுக்கு ஒருவேளை இது ஒரு சின்ன விஷயமா தெரியலாம். ஆனால் எங்கள் உலகத்தில் இது ஒரு ப்ரெஸ்டீஜியஸான அவார்டு. இந்த அவார்டை வாங்க போகிறது யார் அப்படின்னா,
அவர் அரைப்பதில் ஆசான், சிற்றுண்டிகளின் சுல்தான், சிக்கனை சின்னாபின்னமாக்குபவர், பிரியாணியை பிரித்து மேய்பவர், மட்டனை மடங்கடிப்பவர், கிச்சனுக்குள் கிறங்கி கிடப்பவர், மீனோடு மல்யுத்தம் செய்பவர், அவரை ஒரு லெக் பீஸ் லெஜெண்ட்னு கூட சொல்லலாம். மிஸ்டர் பர்கர் தாஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். சார், தம்பி அந்த பாப்கார்னையும் நெய் பிஸ்கெட்டையும் எடு. இப்போ பேசுங்க. இந்த அவார்டு ஒரு சாதாரணமான அவார்டு இல்லை அப்படின்னு எங்களுக்கு தெரியும். இதுக்கு பின்னாடி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குன்னு எங்களுக்கு தெரியும். எப்படி நீங்கள் இதை சாதிச்சிங்க? அப்படியா? நான் ஏதோ கொஞ்சம் தான் சாப்பிட்டேன், அதுக்கே இந்த அவார்டெலாம் கொடுக்கீங்க. இருந்தாலும் சொல்கிறேன், எப்போவுமே சாப்பிட்றதுக்குன்னு உங்கள் சிறுகுடல், பெருகுடல், தலை, மூளை எல்லாத்தையும் சாப்பாட்டு வெறியிலேயே வச்சுக்கிடுங்க. எப்போவும் சாப்பாட்டை பற்றியே நினைங்க. ஒட்டகத்தை போல் உங்களுக்கு 2 பை உள்ளே கிடக்கணும். காலையில் எழும்புனதும் ப்ரெஷ்ஷை தேடாதீங்க, பைபிளை தேடாதீங்க, அன்னைக்கு என்ன சாப்பாடுன்னு தேடுங்க. அப்புறம் வாசத்தை வச்சு அது என்ன குழம்புன்னு கண்டுபிடிக்க பழகுங்க. எல்லாத்துக்கும் மேலே உன்னை போல் உணவை நேசி அப்படின்ற உண்மையான தத்துவத்தை புரிஞ்சுக்கிட்டு உணவுக்கு நீங்கள் முதல்ல உண்மையாக இருங்க. வீட்டில் சண்டே சிக்கன் மட்டன் இல்லைன்னா சண்டை போட்டுருங்க. அதுலேயும் காய்கறி அவியல்னு வந்துட்டு ஆர்ப்பாட்டம் பண்ணிடுங்க. ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் கோபத்தில் அதுலேயும் 2 பிளேட் எடுத்து சாப்பிட்ருங்க. காய்கறி பிடிக்கலன்னா ஏன் அதுக்கப்புறம் அதை சாப்பிடணும்? அப்போ தானே தொடர்ந்து ஊக்கமாக போராட நமக்கு தெம்பு இருக்கும். நம்ம ஆடியன்ஸ் கிட்ட இருந்து உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்குது சார். இந்த விரதம், ஃபாஸ்டிங் அப்படின்லாம் இருக்காங்க இல்லையா, நோன்பு, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? என்னை பொறுத்தவரை அது ஒரு கிரைம், குற்றம். நான் கிறிஸ்டியன் தான், ஆனால் இப்போ சர்ச்சுக்கெல்லாம் போகிறதில்ல. மக்களுக்கு தப்பாக சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. எனக்கு இந்த ஃபாஸ்டிங் ப்ரேயர்லாம் செட் ஆகாது. ஆண்டவர் தான் சாப்பாடை படைச்சிருக்காரு. இப்போ வந்துட்டு உபவாசம் இருங்க, ஃபாஸ்டிங் இருங்கன்னு சொன்னால் அது எப்படி? அதனால தான் அது ஒரு கிரைம்னு நான் சொல்லிகிட்டு இருக்கேன். உலகத்தை வேண்டான்னு சொல்லலாம், உயிரை வேண்டான்னு சொல்லலாம், ஆனால் உணவை வேண்டான்னு சொல்லவே கூடாது. சார், இவ்வளவு சாப்பிட்றீங்களே சார், எனக்கு அடிக்கடி வர்ற ஒரு கேள்வி, சப்போஸ் உங்களுக்கு வயிறு நிறைஞ்சிட்டு அப்படின்னா என்ன சார் பண்ணுவீங்க? நமக்கு பொதுவாக அவ்வளோ சீக்கிரத்துலலாம் வயிறு நிறையாது. இன்கேஸ் நிறைஞ்சிச்சுன்னா டூத் ப்ரஷோட பேக் சைடு எதுக்கு இருக்குது, அதை வச்சு தொண்டையில் 4 அடி இறக்கிட்டோம்னா கம்ப்ளீட்டாக வெளியே வந்துடும். அப்புறம் நடக்கிற நிலவரமே கலவரம் தானே. திரும்பவும் சாப்பாடு முதல்லேருந்து ஆரம்பிக்கலாம்ல? சார், உங்களோட கருத்துக்கள்லாம் ரொம்ப அமேசிங்காக இருக்குது சார். இப்போ வரும் தலைமுறைக்கு நீங்கள் ஒரு அட்வைஸ் கொடுக்குறதா இருந்தால் என்ன கொடுப்பீங்க சார்? இளைஞர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்ன அப்படின்னா, வாயை பெருசாக்குங்க, உங்கள் வயிறு ஆட்டோமேட்டிக்காக பெருசாகும். உங்கள் அடி கடி புடி எல்லாமே சாப்பாடை பற்றி தான் இருக்கணும். சாப்பாடுன்னு வந்துட்டா குடும்ப சூழ்நிலை, சிக்கனம், இப்படி எதையும் பார்க்கக்கூடாது. கடன் வாங்கியாவது சாப்பிடணும். குறிப்பாக கல்யாண வீட்டுக்கெல்லாம் போனீங்கன்னா உங்கள் இலையை மட்டும் பார்க்காதீங்க, அடுத்தவன் இலையும் பாருங்கள். ஏன்னா நம்ம இலையில இல்லாதது எதுவும் அவன் இலையில இருந்துடக்கூடாது. பார்த்தீங்களா? இன்னும் இதை பற்றி தெரிஞ்சுக்கிடணும்னா என் செல்ல உணவே அப்படின்ற ஒரு புக்கை நான் வெளியிட்டிருக்கிறேன். அதை வாங்கி படித்து நீங்கள் தெரிஞ்சுக்கிடுங்க. இறுதியாக இளைஞர்களுக்கு நான் கொடுக்கக்கூடிய அட்வைஸ் என்னென்னா, வாய்க்கு கீழே இருக்கிறத வயிறாக்குங்க. வயிறாக பார்க்காதீங்க, அதை ஒரு உயிராக பாருங்கள். இதுக்கு மேலே என்கிட்ட கேள்வி கேட்காதீங்க, எனக்கு ரொம்ப வயிறு பசிக்குது. சாப்பாடு உண்டு இல்லைண்ணே? கண்டிப்பாக உண்டு சார், கண்டிப்பாக உண்டு சார். சார், இப்படி சாப்பிட்டா ஹெல்த் ப்ராப்ளம் எதுவும் வராதா உங்களுக்கு? ஹெல்த்து அப்புறம் டாக்டர் எதுக்கு இருக்காங்க, மருந்து மாத்திரைலாம் எதுக்கு இருக்குது? அந்த மாத்திரை வை. தம்பி, அந்த பெரிச்சாளி பொறிப்பு வந்திருக்கான்னு செக் பண்ணு கொஞ்சம். சார், இந்த அவார்டுக்கு நீங்கள் தான் தகுதியான ஆள் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்டீங்க சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் டுடே. அவர் திஸ் இயர்ஸ் ஃபுட் மான்ஸ்டர் மிஸ்டர் பர்கர் தாஸ். லெட்ஸ் கிவ் a big round of applause to Mr. பர்கர் தாஸ். நம்மளோட அடுத்த அவார்டோட பேர் என்ன அப்படின்னா லார்ட் லக்ஸரி அவார்ட். அந்த அவார்டு இப்போ வாங்க போகிறது ஒரு சாதாரண நபர் இல்லை. 5 ஜாக்வார் கார்ஸ், ஷேர் ஹோல்டர் இன் 50 கம்பெனிஸ், ஊட்டி மூணாரில் 58 ரிசார்ட்ஸ், சென்னை பெங்களூரில் 2 5-ஸ்டார் ஹோட்டல்ஸ், இன்னும் பிரைவேட் ஜெட்ஸ், 2 சொகுசு கப்பல்கள், ஹவாயில் ரீசெண்டாக ஒரு ஐலண்ட் வாங்கின மா மனிதர் மிஸ்டர் பெஞ்சமின் அவரை மேடைக்கு அழைக்கிறேன்.
தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் சார். சார், உங்களை நான் பயங்கரமாக அட்மையர் பண்ணுறேன் சார். எப்படி இந்த நிலைமைக்கு வந்தீங்க? உங்களோட பிஸ்னஸோட ஆரம்ப காலம் எப்படி இருந்துச்சு? என்னோடய ஆரம்ப காலத்தில் ஒரு வாரத்தில் 3 நாள் ஒர்க் இருக்கும், இல்லைனா 4 நாள் ஒர்க் இருக்கும். மற்ற நாட்கள்லாம் ஃப்ரீயாக தான் இருப்பேன். நான் சும்மா இருக்கக்கூடிய நேரத்துலலாம் சபையே தான் கதின்னு கிடப்பேன். அந்த சூழ்நிலையில் தான் கடவுள் கிருபையால் எனக்கு ஒரு நல்ல தொழில் கிடச்சிது. கொஞ்ச நாள் அங்கேயே நான் வேலை பார்த்தேன். அப்புறம் சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கினேன். 3 வருஷத்தில் 2 கடை 5 கடையாக மாறிச்சு. என்னுடைய தொழில் நான் நினச்சதை விடையும் நல்லாவே வளர்ச்சி அடைஞ்சிச்சு. அப்புறம் என்ன, சபைக்கு கூட போக முடியாத அளவுக்கு நான் பிஸியானேன். ஓகே ஓகே. அப்படின்னா உங்கள் ஒர்க் லைஃப் பேலன்ஸை நீங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க? ஒர்க் லோடு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. சரியாக தூங்க முடியல, எங்கேயும் போக முடியல, ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் யாரையுமே மீட் பண்ண முடியல, ரிலேஷன்ஸ்லாம் பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. என்ன, சர்ச்சு கூட போக முடியல. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு பெரிய சாதனையாக நினைக்கிற விஷயம்னா அது என்ன சார்? அதை கொஞ்சம் ஷேர் பண்ண முடியுமா? என் மகளுடைய மேரேஜ் தான். என் மகளுடைய தரம், தகுதி, அழகுக்கு ஏற்ற மாப்பிள்ளைய கடவுள் தந்தார். எல்லாரும் ஆச்சரியப்படுற மாதிரி போன மாதம்தான் என் மகளுடைய மேரேஜ் நடந்துச்சு. ஒரு வாரமாக அந்த கல்யாண ஃபங்க்ஷன் துபாயில் நடந்துச்சு. எல்லாரும் திரும்பி பார்த்தாங்கல்ல, அதைத்தான் நான் பெரிய சாதனையாக நினைக்கிறேன். அண்ணன் லூசிஃபர் தலைமையில் தான் அந்த கல்யாணம் நடந்துச்சு. அடுத்த வாரம் டாக்டர் பட்டம் வாங்குறதுக்காக நான் அமெரிக்கா போகிறேன். ஒட்டுமொத்த மீடியாவும் என்ன தான் கவர் பண்ணணும். இப்போ கூட பெரிய பிரபலங்கள்லாம் பிஸ்னஸ் ஐடியா கேட்க என்னை தேடி வராங்க. சமுதாயத்துக்கு நீங்கள் என்ன மாதிரியான உதவிகள்லாம் பண்ணுறீங்க? சமுதாயத்துக்கு நான் நிறைய பண்ணதில்லை. பேசிக்கலி நான் ஒரு கிறிஸ்டியனால் சர்ச்சஸ் நிறைய கட்டி கொடுத்துருக்கேன். இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடாது. கடந்த 6 மாதத்தில் மட்டும் 50 சர்ச்சஸ் கட்டி கொடுத்துருக்கேன். இன்னும் சொல்ல போனோன்னா பல ஊழியங்களுக்கு மலை, கோபுரம், கோட்டை எல்லாமே கட்டி கொடுத்துருக்கேன். என்னுடைய பாஸ்டரை பார்த்தே வருஷங்களாச்சு. ஆனாலும் மாதம் காணிக்க தசம பாகம்லாம் கரெக்டாக கொடுத்துருவேன். இதெல்லாம் செய்கிறனால தான் பிஸ்னஸில் என் கை ஓங்கி நிற்குது. கூடிய சீக்கிரம் நம்பர் 1 ஆயிடுவேன். ரொம்ப நன்றி சார். உங்களோட பிஸி ஸ்கெடியூலில் கூட எங்கள் அழைப்பை ஏற்று இங்கே வந்து இந்த அவார்டை வாங்க வந்ததுக்கு மிக்க நன்றி. தொடர்ந்து உங்கள் பிஸ்னஸ் ஒரு பெரிய சக்ஸஸாக மாறணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். லெட்ஸ் கிவ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் டு பென்ஸ் பெஞ்சமின். நம்மளோட நெக்ஸ்ட் அவார்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேசி லெஜெண்ட் அவார்ட். அண்ட் த லேசி லெஜெண்ட் அவார்ட் கோஸ் டு மிஸ்டர் லேசி மோகன். மிஸ்டர் லேசி மோகன் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். எங்கள் தலைவர் பெரிய ஆள். எங்கேயும் அவர் போகிறதெல்லாம் கிடையாது. நான் தான் கஷ்டப்பட்டு கூட்டிகிட்டு வந்திருக்கேன். இங்கே வர்றதுக்கு நேற்றுலேருந்தே ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இருந்தாலும் தலைவருக்கு குளிக்க மட்டும் நேரம் இல்லை. உங்கள் பாஸ் பேச மாட்டாங்களா? அவர் எப்போவுமே ஆழ்ந்த சிந்தனையில் தான் இருப்பார். அதனால் அவர் பேச மாட்டார், நான் தான் பேசுவேன். போன வருஷமும் இதே கேட்டகரியில் உங்கள் பாஸுக்கு ஒரு அவார்டு கொடுத்தாங்க. அதை வாங்குறதுக்கு ஏன் உங்கள் பாஸ் வரலன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதை வாங்குறதுக்கு தான் இந்த வருஷம் வந்திருக்கோம்ல. அப்படியா? அப்போ 2 அவார்டையும் சேர்த்து இந்த வருஷம் வாங்கிட்டு போகிறீங்களா? ஐயா, அப்படியெல்லாம் கிடையாது. வெயிட் அதிகமாக இருக்கும்ல, அதை அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்குலாம் வர்றது பெரிய சாதனையாகும். உதாரணமாக நம்ம தலைவர் காலில் ஷூ போட்டிருக்காருல, அதை கலத்தன்னா கூட தலைவர் எவ்வளோ வேலை செய்யணும் தெரியுமா? ஷூவை கலத்தன்னா குனியணும், லேசை கலத்தணும், காலை ஷூவில் இருந்து வெளியில் எடுக்கணும், எப்போ அதுக்கு பிறகு திரும்பவும் குனியணும், சாக்ஸை கலத்தணும், சாக்ஸை கலத்துனா கால் அழுக்காகும், கால் அழுக்கானா காலை கழுவணும். தலைவருக்கும் தண்ணிக்கும் செட்டே ஆகாது. ஆஹா, சரி சரி, புரியுது. உங்கள் நிலைமை புரியுது. என்ன சத்தம் அது? உங்கள் தலைவர் ஃபோன் ரிங் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஃபோனெல்லாம் ஒன்றும் ரிங் ஆகலை, இது தலைவர் வச்ச அலாரம். ஏன் அந்த அலாரம் 12 மணிக்கு அடிக்குது? அது என்னன்னா, வழக்கமாக தலைவர் 12 மணிக்குன்னா டான்னு எழும்பிடுவார். இன்றைக்கி தான் பல வருஷத்துக்கு அப்புறம் 11:45 எழும்பியிருக்காரு. பாருங்க எவ்வளோ டயர்டாக படுத்திருக்காரு பாவம். எங்கே போனாலும் உங்கள் பாஸ் இந்த டைமுக்கு இப்படி தான் தூங்குவாரா? இல்லை, சர்ச்சில் மட்டும் இந்த டைமுக்கு சேரில் உட்காந்தே தூங்கிடுவார். ஏன்னா அது ஓய்வெடுக்க வேண்டிய ஓய்வு நாள்ல. ஐயே சொன்ன பிறகு தான் ஞாபகம் வருது. ஒரு நிமிஷம். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமல்ல, அதான் லைவ் சேட்டில் ஒரு ப்ரைஸ் லாட் போட்டுட்டு வந்தேன். முடியும் போது ஆமேனும் போடணும், லைட்டாக ஞாபகப்படுத்திடுங்க. ஓகே சார், ரொம்ப நல்லது. ரொம்ப நாளாக ஒரு கேள்வி கேட்கணும்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். உங்கள் பாஸோட பேருக்கு முன்னாடி லேசி அப்படிங்கிற அந்த பட்டம் எப்படி கிடச்சிதுன்னு கொஞ்சம் சொல்ல முடியுமா? இப்படி தான். ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. இந்த உலகத்துக்கு உங்கள் பாஸ் கொடுக்கக்கூடிய
அறிவுரை என்னவா இருக்கும் சார்? நம்ம தலைவர் இந்த உலகத்துக்கு என்ன சொல்ல வராருன்னா, உங்கள் செயல்பாட்டை குறைக்கும் போது நிறைய விஷயங்களை சேமிக்க முடியும். உதாரணமாக, குளிக்கிற செயல்பாட்டை குறைச்சா சோப்பும் கரையாது, தண்ணியும் குறையாது. பல் தேய்க்கலைன்னா பேஸ்ட்டும் வேஸ்ட் ஆகாது, நம்ம பல்லும் டல் ஆகாது. ரொம்பவும் முக்கியமான ஒரு விஷயம், நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தூங்கு, நேரம் கிடைக்காத போதெல்லாம் தூங்கு, நேரம் வரும் வரையிலும் தூங்கு, டயர்டானாலும் தூங்கு, தூங்கி டயர்டானாலும் திரும்ப தூங்கு. எல்லா இளைஞர்களும் கேட்டுக்கிடுங்க, வேலையை செய்வேன்னு சொல்லு, ஆனால் செய்யாத. ஏன் செய்யலைன்னு கேள்வி கேட்பான். காரணத்தை தேடாத, காரணத்தை உருவாக்கு. கேட்டா இந்த லேசி அவார்டு வாங்கக்கூடிய எல்லா தகுதியுமே உங்கள் பாஸுக்கு இருக்குங்கிறத இப்போ நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம். அடுத்த வருஷம் இதே அவார்டு ஷோவில் திரும்ப நான் உங்களை சந்திப்பேன் அப்படின்னு நம்புகிறேன். வி விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த அவார்ட் ஷோவோட 5ஆவதும் இறுதியுமான அவார்ட், அந்த அவார்டோட பேரு பிட்டர் பைட்டர் அவார்ட். இந்த அவார்டு யாருக்கு போகுது அப்படின்னு சொல்லி எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க, காத்துட்டு இருப்பீங்க. தி அவார்ட் கோஸ் டு மிஸ்டர் ஸ்நேகன் அவர்கள். மிஸ்டர் ஸ்நேகன் அவர்களை மேடை கலைக்கிறோம். சார், தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் டு திஸ் அவார்ட் ஷோ. எனக்கு ஒரு டவுட் சார், உங்கள் பேருக்கும் இந்த அவார்டுக்கும் சம்மந்தமே இல்லையா? அது ஒரு முரண்பாடாக இருக்கு. உங்கள் பேர் ஸ்நேகன் அப்படின்னு இருக்குது, இந்த அவார்டு பார்த்தீங்கன்னா பிட்டர் பைட்டர்லாம் இருக்குது. எப்படி சார் அது? ஸ்னேக்குன்னு சொன்ன உடனே பாசம் நினச்சிங்களோ? பேர்லேயே ஒரு ஸ்னேக் இருக்கு பார்த்தீங்களா, விஷமாகும். ஓஹோ, அப்போ பாசம் இல்லை, பாய்சன் இல்லையா? சார், இந்த அவார்டு வாங்குறதுல நீங்கள் எவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்கன்னு சொல்ல முடியுமா? நான் ஹாப்பியாக இருக்கேன்னு உங்களுக்கு யார் சொன்னா? ஹாப்பி இங்கே பிபி ஏறி போய் நிற்க. இதெல்லாம் நீங்கள் அவார்டாக கொடுத்துருக்கணும். 5வது கொண்டு தந்திருக்கீங்க. எல்லாவனையும் நோட் பண்ணி தான் வச்சுருக்கேன். ஓகே சார், கூல். இதனால தான் உங்களுக்கு இந்த அவார்டை கொடுத்துருக்காங்க. புரியுது. சரி, நீங்கள் இந்த அவார்டை வாங்குறதுல உங்கள் ஃபேமிலியாவது சந்தோஷப்படுவாங்களா? ஃபேமிலி ஒருத்தன் கூட பேச்சு கிடையாது, ஒரு பையனும் சரி கிடையாது. 15 வயசில் எங்கள் அப்பா கூட சண்டை போட்டுட்டு வீட்டை விட்டு ஓடி வந்தேன். அப்புறம் அவருக்கு மூஞ்சிலே நான் முழிக்கலை. செத்த அன்னையை கூட அவரை போய் பார்க்கலையே. ஃபேமிலி ஓகே, உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடையாது சார்? ஒரே ஒரு ஃப்ரெண்ட் இருந்தான், என் கூட தான் சுற்றிட்டு இருந்தான். டக்குன்னு பெரிய ஆள் ஆகிட்டான். என்கிட்டயே வந்து அவன் கம்பெனியில் ஒரு போஸ்டிங்கை போட்டு தரேன் வான்னு கூப்பிட்டான். நான் இதுக்கு இவன் கீழெல்லாம் போய் வேலை பார்க்கணும்? அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் சந்தோஷமான தருணமே இல்லையா? எனக்கு போஸ்டிங் தரேன்னு சொன்னாம்ல அந்த துரோகி, அதான் என் ஃப்ரெண்டு. அவன் பிஸ்னஸில் ஒரு பெரிய லாஸ். அவன் பிஸ்னஸில் லாஸ் ஆன நியூஸை கேட்கும்போது என் சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அவன் நஷ்டம் அடைகிறதுக்காக மந்திரத்துலேருந்து மந்திரி வரைக்கும் பார்த்துருக்கேன் தெரியுமா? அதுதான் என் வாழ்க்கையில் நான் சந்தோஷமாக இருந்த நேரம். உங்கள் கண்ணுக்கு பின்னாடி ஒரு பெரிய கதையே இருக்குன்னு சொல்லி நாங்கள் கேள்விப்பட்டோம். அதை பற்றி கொஞ்சம் சொல்லுவீங்களா சார்? 15 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு ஆக்சிடெண்ட் நடந்துச்சு. தப்பு என் பேரில் கிடையாது, தப்பு அவன் பேரில் தான். அன்னைக்கு என் ஒரு கண்ணு பார்வை போயிட்டுன்னு டாக்டர் சொன்னாங்க. நான் பார்க்கணுன்னா வேற ஒருத்தருடைய கண்ணை தான் பொருத்தணும்னு டாக்டர் சொன்னாங்க. எனக்கு பொருத்துறதுக்கு பொருத்தமான ஒரு கண்ணு கிடச்சிது. அது யாருடைய கண்ணுன்னு நான் விசாரித்து பார்த்தேன். விசாரித்ததில் அந்த கண்ணு வேற ஜாதிக்கார பயலுக்குள்ளது. கண்ணே இல்லாமல் கூட நான் வாழ்வேன். அந்த ஜாதிக்காரன் கண்ணு எனக்கா? அன்னைக்கு நான் என் கண்ணுக்காக வைராக்கியமாக இருந்தனால தான் இன்னைக்கு நீங்கள் என் கண்ணை பற்றி என்கிட்ட கேட்குறீங்க. சார், பிட்டரும் நீங்கள் தான், பைட்டரும் நீங்கள் தான். உங்களை விட இந்த அவார்டுக்கு தகுதியானவங்க வேற யாருமே இருக்க முடியாது சார். தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் டு திஸ் அவார்ட் ஷோ அண்ட் அக்செப்டிங் திஸ் அவார்ட். இந்த அவார்ட் ஷோனுடைய மிக முக்கியமான ஒரு பகுதிக்கு வந்திருக்கோம். நீங்க எல்லாரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த நம்முடைய பாஸ் லூசிஃபர் அவர்களுடைய ஸ்பீச் இதோ. நம்ம பாஸ் லூசிஃபர் அவர்கள். சார், நீங்க ஒரு சில வார்த்தைகள் எங்களிடத்துல பேசிருங்க. வந்த எல்லாருக்கும் நன்றி, அவார்டு வாங்கின எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். 6 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த அவார்ட் ஷோ நடத்துறதுக்கு காரணம் என்னென்னா, தவறு செய்கிறவங்க நான் தவறு செய்துட்டேனே அப்படிங்கிற தயக்கத்தை போக்குறதுக்கும் இன்னும் அவங்கள உற்சாகப்படுத்துறதுக்காகத்தான். நம்மள அநேகருக்கு நம்ம நடிக்கிறோமே என்று ஒரு தயக்கம் இருக்கலாம். தம்பி சாமுவேல் எப்படி இந்த தயக்கத்தை மேற்கொண்டு நடித்தாரோ அதே போல் நம்மளும் அந்த தயக்கத்தை மேற்கொள்ளணும். இது மட்டும் இல்லாமல் பெருந்தீனி, கோபம், பெருமை, சோம்பேறித்தனம்
பொறாமை, இச்சை, சுயம் இப்படிப்பட்ட காரியத்தெல்லாம் நீங்கள் தயக்கம் காட்டாமல் செஞ்சால் மட்டும்தான் என் டீமில் நீங்கள் இருக்க முடியும். நீ எந்த ஜாதியாக இருந்தாலும், இனமாக இருந்தாலும், மதமாக இருந்தாலும், மொழியாக இருந்தாலும், நிறமாக இருந்தாலும் தப்பு செய்ய தயங்காத. செய்கிற தவறை சரியாக செய். அப்போது தான் நீ என் தோழன். நானும் என் டீமும் எப்பொழுதும் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம். இவ்வளோ மோட்டிவேஷன் கொடுத்தும் எங்களுக்கு பெரிய ஏமாற்றத்தை கொடுத்த புத்தி கேட்ட பைத்தியக்காரனை சூஸ் பண்ணி நாங்கள் இங்கே இழுத்துட்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு நம்ம இவனை படுத்துகிற அவமானம், இவனை போல் இருக்கிற நிறைய பேருக்கு இது ஒரு பாடமாக இருக்கணும். இப்பிரபஞ்சத்தின் அதிபதியான சாத்தான் மாய்மாலம், பெருந்தீனி, சோம்பேறித்தனம், இச்சை, கசப்பு, வைராக்கியம் இப்படி பல பாவங்களை நாம் எளிதில் செய்யும்படியான வாய்ப்பை உருவாக்குகிறான். இதன் மூலம் ஒரு தற்காலிக சந்தோஷத்தையும் திருப்தியையும் கொடுத்து பெரும்பான்மையானோரைப் போல நம்மையும் பாவ உணர்வற்றவர்களாக்குகிறான். இதில் ஒரு சாரார் சாத்தானுடைய தந்திரங்களுக்கு இடம் கொடுத்து பாவத்தை செய்வதில் கை தேர்ந்தவர்களாகி பாழாகிறார்கள். மறுசாரார் உலகத்தால் பகைக்கப்பட்டாலும் உணர்வுள்ளவர்களாய் சாத்தானை எதிர்த்தும் பாவத்தை ஜெயித்தும் தேவனால் கனப்படுத்தப்படுகிறார்கள். இதில் நீங்கள் பாவத்தால் பாழாக விரும்புகிறீர்களா அல்லது தேவனால் கனப்படுத்தப்பட விரும்புகிறீர்களா? இன்றே தொடங்குவோம் பாவத்திற்கு எதிரான நம்முடைய போராட்டத்தை. விடமாட்டேன்.